செங்கோல் மீடியா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். தினசரி தேர்தலுடைய கள நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னதான் நடந்து கொண்டிருக்கின்றது என்கின்றது ஒவ்வொரு நாளும் இந்த தேர்தலுடைய பிரச்சார களங்கள். அதாவது தங்களுக்கு தன் கட்சிக்கு வழங்கப்பட்ட இடத்தையே வேண்டாம் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய மாற்று கட்சிக்கினுடைய வேட்பாளருக்கு தொகுதியையும் தாரை வார்த்து அவருக்காக வாக்கு சேகரிக்கின்ற ஒரு வரலாற்றிலே இதுவரை நடைபெறாத சூழல் எல்லாம் இங்கே நடந்துட்டு இருக்குது. என்னடா சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்று விசிகா அவர்களுக்கு வழங்கப்பட்ட திருமாவளவன் அவர்கள், அதுவும் விசிகாவினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய திருமாவளவனுக்கு வழங்கப்பட்ட தொகுதியையே அவர் வேணான்னு சொல்லியிருக்காரு. காட்டுமன்னார் கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வேணான்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அவர் கட்சி சார்ந்த வேறு ஒரு வேட்பாளரை நிர்ணயிக்காமல் மாற்று கட்சிக்கு அந்த சீட்டை வந்து தாரை வார்த்திருக்காரு. என்னதான் நடந்துட்டு இருக்குதுன்னு இன்னைக்கு ஒன்றுமே புரியல. வரலாற்றில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வாக இது பார்க்கப்படுகின்றது. மிரட்டப்பட்டாரா அண்ணன் திருமாவளவன் அல்லது என்னதான் நடந்தது என்பதை நம்மளுடன் பேசுவதற்காக திரு செந்தில்நாதன் சார் நம்மளிடத்தில் இணைந்திருக்காரு. வணக்கம் ராஜேந்திர சார். என்னதான் சார் நடந்துட்டு இருக்குது? உண்மையிலேயே திருமாவளவன் அவர்கள் மிரட்டப்பட்டாரா? அவரா உள்ள விட்டுதான் கமெண்ட்ஸ்ல காரி துப்பிட்டு இருக்காங்க. பஸ் பிடிச்சி வந்து அடிப்பாங்கிறாங்க. அண்ணாமலை அவர்கள் வந்து உண்மையா சொல்லணும்னு நம்ம நினைக்கிறோம். அடிப்படைது கிடையாதுன்னு திருமாவளவன் நீங்க நம்மள ரவுடி பயணம் மாத்தி விட்டுருவீங்க போல இருக்கு. நீ வாடா நான் அடிக்கிறேன்டா, நீ வாடா அடிக்கலாம்னு இறக்கி விட்டுருவீங்க போல போதாத. ஏன்னா நாங்க வந்து அடிப்படையில திருமாவளவன் வந்து என் தலைமையில ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காரு, போராட்டம் பண்ணியிருக்காரு பிரைவேட் நர்ஸுக்கு வேலை வாங்கிட்டுக்காக. அது எப்பன்னா வந்து 2006 வந்து 6 அந்த இதுல ஜிஹெச்சுக்கு இதில் ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணோம். நானே அந்த பேப்பர்ல எடுத்து மறைச்சு வச்சேன். இல்லையா அந்த டைம்ல அந்த பேப்பர்ல எடுத்து மறைச்சு வச்சு என் பேரை ஒரு தலைமைன்னு என் பேரை படிச்சிருக்கூடாது. அவர் பொறுப்பாக அதை வாங்கி எடுத்து செந்தில்நாதன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் பண்றேன்னு எனக்கு பயமா இருக்கு. என்னடா இவ்வளோ பெரிய மனுஷன் நம்ம தலைமையில் ஆர்ப்பாட்டம் பண்றேன்னு சொல்றாரு. எதுக்கு சொல்றேன்னா அண்ணனை பற்றி எங்களுக்கு நல்லாவே தெரியும். நாங்க ஒரு பாசறையில் வளர்ந்தவங்க தான், அவங்க பாசறையில் இருந்தவங்க தான். அவர் வந்து காலையில நாங்க போவோம், ஒரு 6 மணிக்கு போனா சாதாரண ஒரு கைலி மட்டும் கட்டிட்டு சட்டை கூட போக வேறுபாடியோட நாங்கள் பலமுறை ஒரு பார்த்தோம். ஆமாம் வந்து பசங்களாம் அப்படி இப்போ அவங்க கட்சிக்காரங்க இப்போ நம்ம எங்கே கேங்க தான் ஒட்டு மொத்தமாக எல்லோரும் இப்படி தான் ஹால் இருக்கும். அந்த ஹாலில் படுத்துட்டு போய் ரூமில் படுத்துருப்பாரு. எதுக்கு இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா முதல்ல நான் டிஃபெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ணன் திருமா அவர்கள் தவறான வழியில் போயிட்டு அதை மறைக்கிறோம், இல்லைனா அவ்வளோதான், நான் இதை வெளியே விட்டுருவோம் அதை வெளியே விட்டுருவோம்னு சொல்கிற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. ஏன்னா எப்போதும் அவரை சுற்றி ஒரு 20-25 பேர் இருக்கும். அண்ணன் உள்ள தான் படுத்து தூங்கிட்டு இருப்பார். சாதாரணமாக ஒரு கைதி கழிப்பாடு இந்த விஷயத்தில் என்னதான் நடந்தது ஒன்று. அதனால் அவரை நீங்கள் வேறு எந்த விதத்துலையும் கட் ஆஃப் பண்ண முடியாது. இவர் தப்பு போச்சு பண்ண முடியாது. அதுக்கான வாய்ப்பு 1% கூட கிடையாது. அது முடிஞ்சிச்சு. ரெண்டாவது, பணம் காசு கொடுக்குறேன் நீங்கள் இது பண்ணுங்க அப்படின்லாம் வந்து அவரை வந்து யாராலும் இது பண்ண முடியாது. ஏன்னா இஸ் அ பியூர் வெஜிடேரியன். அவருக்கு தேவை ஒரு தட்டில் ஒரு 4-5 காய்கறி, இவ்வளோ சாதம். இவர் தான் அவருடைய சாப்பாடு தான். நிறைய காய்கறி சாப்பிடுவார், கொஞ்சம் சாதம் சாப்பிடுவார். அவ்வளோ அவருக்கு வேறு எதுவும் அவருடைய பெரிய எதுவும் கிடையாது. எதுவும் பெருசாக செயினை போட்ட மோத போட்ட அதை போட்ட இதை போட்ட அந்த இதில் வந்து இந்த இதில் வந்து. ஏன்னா அவருக்கு கமிட்மெண்ட், ஹி ஹேஸ்ன்ட் காட் எனி கமிட்மெண்ட். ஹி ஹேஸ் நோ கமிட்மெண்ட். அப்போ என்ன நடந்துச்சு? அவருக்கு ஒரு ஒத்த மனுஷன். அவருக்கு இது புள்ள குட்டி அது இது பொண்டாட்டி. அப்போ பின்வாங்கியது ஏன் கிடையாது. பின்வாங்கியதுக்கான உண்மையான ரீசன் சொன்னால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கழுவி கொடுப்பாங்க. பரவாயில்லையா? இல்லை, தன் சார்ந்த சமூகத்தினுடைய வளர்ச்சிக்காக, தன் சார்ந்த சமூகத்தினுடைய மக்களுடைய மேம்பாட்டுக்காக 3 விஷயங்கள். 8 தொகுதிக்கு மேலே இது வரைக்கும் போனதே இல்லை. 2000 இந்த முறை 8 தொகுதி, ஒரு தொகுதி வேணான்னு சொல்லிட்டாரு. அதுவும் தனக்கு வழங்கப்பட்ட தொகுதியே வேணான்னு சொல்லிட்டாரு. ஏன்? மூக்கு கான்னு ஒரு பேர் இருக்கு. மூக்கு கா அப்படின்னு சொல்லுவாங்க. மூக்கு கான்னா
அப்ரிவேஷன் என்னன்னா முதுகில் குத்தப்பட்ட கட்சிகள். ஃபர்ஸ்ட் இதுல முதலிடத்தில் இருப்பது சின்னம்மா திருமதி சசிகலா அவர்கள். இரண்டாவது இடத்தில் இருப்பது டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள். மூன்றாவது இடத்தில் இருப்பது விசிகா. இப்ப அந்த நிலைக்கு இவங்க போயிட்டாங்கன்னு சொல்ல வரீங்க. போயிட்டாங்கன்னா வெகு காலமாகவே முதுகில் குத்தக்கூடிய ஆட்கள் அதுல இருக்காங்க. அதனாலதான் இது அது ஒரு தடவை வந்து தனியா பிரிச்சுட்டு போனாங்கன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா. ஒரு தடவை வந்து தனியா பிரிச்சுட்டு போனாரு. இப்போ ஒரு வேற ஒரு தேசிய கட்சியில மாநில செயலாளராக இருக்கார் தமிழ்நாட்டுல. அவர் ஒரு தடவை பிரிச்சுட்டு போயிட்டு அவர் அப்பயே அவர்கிட்ட ஸ்டாலின் சார்ட்ட சொன்னாரு, இந்த மாதிரி நம்ம வந்து நான் ஒரு 5-6 மாவட்ட செயலாளர் என் கூட இருக்கிறாங்க, நான் கட்சி உடச்சலாம் இருக்குன்னு. உடனே அவர் இங்கே கூப்பிட்டு என்ன திரும்ப இப்படி சொல்லிட்டு போறாப்புல என்னன்னு பாருங்கன்னு அண்ணன் உடனே என்ன பண்ணாரு, உடனே அவங்க எல்லாம் கட்சியிலேருந்து நீக்கினாரு. அவர் கூட இருந்தவங்க எல்லாரையும் எங்கே, அதுக்கப்புறம் அவர் எங்கே போனார், பிஎஸ்பி போனார், எங்கே போனார், எங்கே போனார், எங்கே போனார், இப்போ காங்கிரஸ் போயிட்டார். அப்போலேருந்தே இந்த முதுகில் குத்து எப்போதுமே வளர்ச்சி என்பது ஏற்படும் போது இந்த முதுகில் குத்துறதுலாம் நடக்கும். கூட இருக்கிறவங்க இல்லை வந்து வேடிக்கை பார்த்தவங்க வந்து எல்லாம் வந்து பண்ணுவாங்க. அண்ணன் திருமாவர்களுக்கு ஈக்குவலான மரியாதையை கொடுக்கப்பட்டது அந்த தலைவர் அன்னைக்கு அவர் எம்எல்ஏ. ஆனால் அவர் எம்எல்ஏ வாக்கி அழகு பார்த்தவர் கடைசியில் அவர் வந்து அதை பண்ணாரு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது அதன் பிற்பாடு அதை நான் சொன்னேன் இல்லையா, பாசறைன்னு ஒன்று விடுதலை சிறுத்தைகள் பாசறை போட்டாங்க. பாசறையிலேருந்து கொஞ்சம் அப்படியே செப்பரேட் பண்ணி வச்சாங்க. யார் மேலாம் டவுட் வச்சு இப்போ செப்பரேட் பண்ணி வச்சாங்க. அதுக்கப்புறம்லாம் டவுட் இல்லைன்னு பழையபடி கட்சியில் பொறுப்பில் கொடுத்தாங்க. நல்லா போயிட்டு இருந்துச்சு. நல்லா போயிட்டு இருக்கும்போது இடையில் ஒரு பிரச்சனை வந்துச்சு. கேம் சேஞ்சர், கேம் ஸ்பாயிலர். நான் யாரை சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். ஸ்பாயிலர் அப்படின்ற இந்த வார்த்தை வந்து இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு இந்த தேர்தலில். ஸ்பாயிலர் என்ன பண்றாரு, உள்ள வர்றாரு. உள்ள வந்து என்ன பண்றாரு, ஸ்பாயில் பண்றாரு. ஸ்பாயில் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னா 22% 20% 22% ஓட்டுகள் வந்து திமுக ஓட்டுகள் வந்து ஸ்பாயிலர் போயிடுது. 5-7% ஓட்டுகள் வந்து விசிகாவுடைய ஓட்டுகள் ஸ்பாயிலர் போயிடுது. 2-3% ஏடிஎம்கே ஓட்டு ஸ்பாயிலர். ஸோ ஸ்பாயிலர் என்ன பண்றாரு, இவங்க எல்லார்கிட்ட ஓட்டு பிடிச்சிருக்காரு. உண்மையான உண்மை என்னன்னா, ஆழக்கிடக்கும் முத்தை அறியாது சிப்பிய பொறுக்கிய முட்டாள் பயலானான அப்படின்னு ஒரு இடத்துல கர்ணன் சொல்லுவார் மகாபாரதம். அது அண்ணன் திருமாவுக்கு ரொம்ப லேட்டா போச்சு. என்னன்னா, பீஷ்மர் வந்து இவரை ஒதுக்கி வச்சிருவாரு. கர்ணனை ஒதுக்கி வச்ச உடனே எதுக்கு என்னன்னு தெரியாது. என்னுடைய வீரத்தனி மதிக்கல போட வரல அப்படி இப்படின்னு பயங்கரமா தகராறு சண்டை போடுவார், எல்லாம் பண்ணுவார். ஆனா அவர் அதெல்லாம் கணக்கு கூட ரேபடா அப்படின்ட்டு கடைசியில ஒரு மரணப்படுக்கையில் இருக்கும்போது கர்ணன் போகும்போது சொல்லுவாரு, டேய் அவனை காப்பாத்துறதுக்கு ஒத்தனாவது வேணும்டா, துரியோதனை காப்பாத்துறதுக்கு ஒத்தனாவது வேணும்டா, அதுக்காக தான் உன்னை வந்து செப்பரேட் பண்ணி வச்சு. இது தெரியாம நீ ஏன்டா எல்லாரும் முன்னாடி நீ உயிரை வாங்குற, உதயநிதியை காப்பாத்துறதுக்கு ஒத்தனாவது வேணாமையா, உன் அளவுக்கு விசுவாசமா முதுகுல குத்தாமல் எது நடந்தாலும் பரவாயில்லன்னு ஒருத்தருக்கு வாக்கு கொடுக்குறா. வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரே ஒரு மனுஷன் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு இருக்க இதுல முதல்ல தாப்பா இருந்தாரு, அதுக்கப்புறம் நல்ல கண்ணையா இருந்தாரு. இப்படியா இருக்கிற சூழ்நிலையில இவர் தான் அடுத்த நம்பிக்கைக்குரிய ஆளு. நம்பிக்கைனா டிக்ஷனரி புரட்டி பார்த்தீங்கன்னா முதல் பேர் யார் பேர் வரும் சொல்லுங்க போகலாம். ஓபிஎஸ் தாங்க. அதுக்கப்புறம் இது பேர் தான். அதுக்கப்புறம் நீங்க நம்பிக்கை வச்சீங்கன்னா உண்மையிலே சொல்றேன், நான் ஓபிஎஸ் வந்து நம்பிக்கைக்கு பாத்திரம் வந்துப்பாரு. அதுக்கப்புறம் அவர் பொறுப்பு வரணும்னு சொல்லி சண்டை போட்டாரு போனாரு வந்தாரு, அது வேற விஷயம். நம்பிக்கைக்கு பாத்திரம் நம்பி கொடுத்தீங்கன்னா அதை கரெக்டா திருப்பி கொடுத்துருவாரு. அதே மாதிரி இவர் வந்து அண்ணன் திரும்ப வந்து நம்பிக்கைக்கு பாத்திரம் பண்ணுவார், முதுகுலாம் குத்தப்பட்டார். அப்போ
அப்ப தெரிஞ்சு சின்னதை காப்பாற்றணும்னா சின்னதை காப்பாற்றணும்னா அவர்களுடைய தோல்வி தெரிந்து கொண்டுதான் சின்னதெல்லாம் காப்பாற்றணும்னா யாரு இருக்கணும்? பேசிக்கா சப்போர்ட். அப்ப இந்த தேர்தலில் நின்று இதுக்கப்புறம் தான் நமக்கான இந்த இது வரப்போகுது. வெற்றியோட யாராங்க இப்படி சொல்லிட்டான் அப்படி சொல்லிட்டான் அப்படின்னு கழுவி ஊற்ற போறாங்க கமெண்ட்ஸ்ல. இருக்கட்டும், பரவாயில்ல, பார்த்துக்கலாம். வந்து என்னன்னா வந்து இந்த தேர்தலில் இந்த கணக்கு எதுவுமே தெரியாமல் அவங்க சொன்னதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு 200 தொகுதியில் ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு இவரும் வந்து நினைச்சிட்டு இருந்தார். அப்புறமா தான் கடைசியில் கூப்பிட்டு உட்கார வச்சு திரும்ப என்ன நடக்குதுன்னு தெரியாமல் பேசாதீங்க, பார்த்துக்கோங்க, இதுதான் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டு, நானே அதனால தான் அடக்கி வச்சிருக்கிறேன், நானே அதனால தான் தோல்வியை அனுமானித்து பின்வாங்கிட்டாங்களா? ஒன்றும் இல்லாத அப்படின்னா தோல்வியை அனுமானித்து பின்வாங்கிட்டாங்கன்னு சொல்ல வரீங்களா? அதனால தான் நானே வந்து அவங்களே வாயத்துக்கு கேட்க கிடைக்கிறது இதாக வச்சுக்க 10 வச்சுக்க, இந்த வச்சுக்க 30 வச்சுக்க, 25 வச்சு 28 வச்சுக்க, இந்த இன்னும் என்ன வேணுமா டேய் யாருலாமா இல்லை லெட்டர் பண்ணாத போகிற அவனை கூப்பிடு, டே என்னடா வேணும் உனக்கு, இந்த நீ ஒன்று வச்சுக்க, இப்படிலாம் நானே கூப்பிட்டு கொடுத்துனுக்குறேன், நிலைமையை புரிஞ்சுக்கோப்பா. உன்னைய டேமேஜ் பண்ணிட்டால் திரும்பவும் சுத்தமாக வந்து இந்த பீரியடில் டேமேஜ் ஆனால் திரும்பவும் ரெக்கவரி ஆகிறது கஷ்டம். தெரிஞ்சு தான் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டை காமிச்சதுக்கு தான் திரும்ப அண்ணன் பார்த்தாரு. சரி ரைட்டு, இப்போது நம்மால் போட்டாலும் தோற்று தான் போகிறோம், போகிறதுக்கே கொடுத்துருவோம். நாம இன்னைக்கு தோற்று வேற யாராவது நின்று தோற்று வேற யாராங்கிறத விட தூக்கி பழியா எவ்வளோ அடிச்சாலும் தாங்குவான்னு ஒருத்தர் இருக்கான்ல, அதுக்காக புதுசாக வேற சேர்ந்து காங்கிரஸ்காரங்க கொடுத்துரு அங்கேயே போ. அப்போ பலிகாடாக ஆக்கப்படுகிறார்களா காங்கிரஸ்? ஆக்கப்பட்டு விட்டார்கள். தேமுதிகவும் காங்கிரஸும் பலிகடாவாக ஆக்கப்பட்டு விட்டார்கள். அந்த 2 பலியாடு தலையிலையும் எப்படியோ இவங்க மஞ்சள் தண்ணி ஊற்றிட்டாங்க. 19வது குண்டாலில் மிச்சம் மீதி அடியில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்க தண்ணியும் அண்ணன் திரும்ப ஊற்றிட்டாரு. இந்த சட்டியில் தண்ணி ஊற்றுற பிறகு கொஞ்சோண்டு வடிஞ்சு நிற்கும்ல, அந்த தண்ணியும் அண்ணன் திரும்ப ஊற்றிட்டாரு. இந்த இதையும் வச்சுக்கோ, எல்லாம் முன்பொறுப்பு, நீயே பார்த்துக்கணும். கமெண்ட்ஸ் தான் பாருங்க, இப்போ கழுவி ஊற்ற போறாங்க, தைரியமாக இருக்கு. தோல்வியை வரக்கூடிய தோல்விகளை முன்கூட்டி அனுமானித்துதான் காட்டுமன்னார் கோவிலிலிருந்து பின்வாங்கி இருக்கின்றாரா? உண்மையிலேயே தோல்வியிலிருந்து அது மட்டுமல்ல, எதிர்காலத்தில் திமுகவை கட்டி காப்பதற்கு ஒருவர் வேண்டும், அதில் உண்மையான விசுவாசமாக இருக்கக்கூடிய அண்ணன் திருமாவர்கள் வேண்டும் என்கின்ற அவர்கள் திமுகவினுடைய ஒரு சூழ்ச்சி வலைக்குள் சிக்கி கொண்டாரா என்பதை நாம் தொடர்ந்து காலம்தான் நிர்ணயித்து நமக்கு சொல்லும். தொடர்ந்து இந்த அரசியல் களத்தை பார்த்து அனைவற்றையும் நாம் தெரிந்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.